ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். தீபாவும் மைதிலியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி முகூர்த்த புடவைய தொலைச்சிட்டான் அத்தை, ஒரு திருடன் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அபிராமியும் சரி விடுமா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தீபாவும் கார்த்திக் சார் எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை அத்தை, அது தொலைச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி பரவாயில்ல விடு தீபா, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அபிராமி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த திருடனை காட்டுறாங்க. அவன் புடவையை திருடிட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில கீழே போட்டு எரிச்சிடுறான். எரிச்சத வீடியோ எடுத்து யாருக்கோ அனுப்புறான். அது யாருக்கு சென்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு. ரம்யாவும் அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தீபாவ பார்க்க வராரு. பார்த்தா தீபா ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் தீபா முன்னாடி கைய அடிச்சு பார்க்குறாங்க. ஆனா அவங்க எதையுமே கண்டுக்கல. அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கேட்டுறாரு, "என்னங்க ஆச்சு? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு?" அதுக்கு தீபா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அத கேட்ட கார்த்திக், "இதுக்கா ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு தான் பச்சை கலர் புடவ பிடிக்காதுல்ல. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்றீங்கன்னு?" கேட்கிறாரு. கேட்ட தீபாவும், "உங்களுக்கு அப்ப தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் இருங்க வரேன்னு சொல்லிட்டு காலையில தீபா சூஸ் பண்ண ப்ளூ கலர் புடவைய எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அத பார்த்த தீபா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இருங்க நான் இத எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் காட்டுறாங்க. அபிராமி அம்மாவும் மைதிலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல கார்த்திக் உன்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தீபா கார்த்திக்க பார்க்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா சொல்றாங்க, "எனக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே? அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே?" அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்ட கார்த்திக் சிரிக்கிறாரு. "என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச கலர் கூட தாங்க எனக்கு தெரியும். அதுக்கு நான் உன்ன லவ் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தீபா என்ன இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரம்யா கால் பண்றாங்க. "என்னாச்சு தீபா? இப்பதான் ஐஸ்வர்யா கால் பண்ணி புடவை காணாம போனதை சொன்னாங்க. சரி விடு தீபா, ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தீபா, "ஃபீல் பண்ணதான். ஆனா அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு" சொல்றேன். அதை கேட்ட ரம்யா, "என்ன தீபா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தீபா கார்த்திக் புடவை வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ரம்யா, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுன்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ரம்யா வராங்க. "எதுக்கு என்ன வர சொன்னேன்னு?" கேக்குறாங்க. அதுக்கு ரமேஷ், "எதுக்கு ரம்யா இப்ப டென்ஷன் ஆகுற?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரம்யா, "எதுக்கு என்ன வர சொன்ன? எனக்கு என்ன வேலை இல்ல? நீ கூப்பிட்டா வந்துடணுமா?" அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் சொல்றாரு, "என் அம்மா அப்பா நேத்து ஒரு ஜோசியரை பார்க்க போனப்ப நம்ம கல்யாணத்துல சிறு சிறு தடங்கள் வரும்னு சொன்னாங்களாம்" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரம்யா, "எனக்கே தெரியுமே" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நம்ம அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் வா ரம்யான்னு" ரமேஷ் கூப்பிடுறாரு. "என்னால செய்ய முடியாதுன்னு" ரம்யா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அபிராமி அம்மா வராங்க. "எதுக்கு ரமேஷ் என்ன வர சொன்னேன்னு?" கேக்குறாங்க. அப்ப ரம்யா நினைக்கிறாங்க, இவங்களே நீ தான் வர சொன்னியா? என்ன பிளான் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. தீபாவுக்காக ரம்யா அங்க பிரதேசமும் தீச்சட்டியும் எடுக்கிறதா வேண்டியிருக்கா ஆண்டி. அதுக்கு தான் உங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரம்யா, "அட பாவி என்ன கோத்து விட்டியேடான்னு" நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் அபிராமி அம்மா கிட்ட, "இவளோட காஸ்டியூம் மாத்தி கூட்டு வாங்க ஆண்டி" அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அபிராமியும் ரம்யாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. ரம்யாவுக்கு தீபாவுக்காக பரிகாரம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதை செஞ்சுதான் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க பிரதேசனம் செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க.